அகமதாபாத் விமான விபத்து நடந்ததுமே ஏர் இந்தியா குறித்தான சர்ச்சைகள் நிறையவே இருக்கு. ஆனால் போயிங் விமானம் குறித்தான சர்ச்சைகள் வந்து உலகளாவிய அளவில் நிறைய எழும்புச்சு. அது மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களும் அதை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் ஆச்சு. காரணம் என்னன்னா, போயிங் வந்து 2011 வந்து தயாரித்தாலும் இந்த விமானம் வந்து 2013 ஏர் இந்தியா வாங்குறாங்க. ஒரு 3400 சுழற்சியில் அது வந்து பயணப்பட்டிருக்கு இந்த விமானம். ஏறக்குறைய 14 வருஷம் இந்த விமானம். ஆனால் போயிங் விமானம் வந்து அது பாதுகாப்பு காரணிகளை மீறி அந்த விமானங்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னு அதில் பங்கு பெற்ற பொறியாளர்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது காசு இருக்கிறதுனால அதை போட்டு ஃபுல்லாக மறைச்சிட்டு இருந்தாங்க. அது இப்போது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாலாம் பார்க்கல. தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். விமானத்துக்கும் எனக்கும் பெரிய சம்மந்தம்லாம் கிடையாது. ஏன்னா 2017 வரையிலுமே நான் வந்து விமானத்தில் பயணிச்சதே இல்லை. 2 பாஸ்போர்ட் வந்து கண்ணி கழியாமல் போச்சுன்னு கூட நான் விளையாட்டுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பாஸ்போர்ட்டை வந்து 1995 அதை எடுத்துட்டேன். ஸோ வாய்ப்புகள் இல்லை, அதனால் நம்ம போகலை. 2017 முதல் விமான பயணம் வந்து வியட்நாம். ஆனால் விமானத்துக்கு வந்து ரெக்க செய்கிறாங்கல்ல, அது பெங்களூரில் ஏதோ எனக்கு இப்போ அவர் நான் ஞாபகம் இல்லை. அந்த நண்பர் அவர் வந்து பெங்களூர் நான் பிளாக் எழுதும்போது அவர் என்கிட்ட பழக்கமாகி அவர் வந்து விமானத்துக்கு வந்து ரெக்க செய்கிற இடம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குலாம் கூட்டின்னு போனார் என்ன. அவங்க வீட்டில் வந்து பீரெல்லாம் சாப்பிட்டு நல்லா நான் ரொம்ப நேரம் பேசியிருந்தேன் நண்பர், மறந்துட்டேன். ஸோ இந்த அளவு தான் நம்மளுக்கு விமானத்தை பற்றிய விஷயங்கள். முதலாக வந்து போயிங் விமானத்தில் குறைபாடுகள் இருக்குது, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குதுன்னு ஜான் வார்னட் அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பொதுவெளியில் சொல்கிறார். இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு உபகரணங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களை பொருட்களை வந்து ஒன்று சேர்க்குற இடங்களில் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து சரியாக போக மாட்டுது. அப்போ வந்து ஊழியர்கள் வந்து அந்த மேலே எகிரி குதிச்சுலாம் வந்து அந்த ஜாயிண்டை பண்ணி ஒரு டெட்லைன் ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த டெட்லைனுக்கு விமானத்தை கொடுக்கணுன்றதுக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்க. அப்படின்னும் போது போயிங் விமான நிறுவனம் அதை முற்றிலும் மறுக்குது. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார். இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, சமீபத்தில் 2024 சாம் சலாப்பூர் அப்படின்றவர் வந்து அதே போயிங் பொறியாளராக இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு, எல்லா விமானங்களையும் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்றாரு அவர். ஆனால் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உலகெங்கும் 1000க்கும் மேற்பட்ட விமானங்களை வந்து விற்பனை செஞ்சு இப்போ இந்த 787 விமானம் இருக்குல்ல, பாதிப்புக்குள்ளான விமானம் இருக்குல்ல, இதை வந்து ட்ரீம் லைனர்னு அதுக்கு வந்து ஒரு டேக்லைன் கொடுத்து குறைந்த எரிபொருள், சத்தம் இல்லாமல் நீண்ட தூர பயணம் அப்படிலாம் விளம்பரப்படுத்தி விமானத்தை வந்து 1000க்கும் மேற்பட்ட விமானங்களை உலகெங்கிலும் வந்து போயிங் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, பாரிஸில் நடக்கிற விமான கண்காட்சிக்கு இந்த போயிங் சிஇஓ போன்றவர் இந்த விபத்து கேள்விப்பட்டதுமே வந்துட்டாரு. அது மட்டும் கிடையாது, போயிங் விமானத்தினுடைய பங்குகள் வந்து பெருமளவு சரிஞ்சு போயிருக்கு. ஏர் இந்தியா மீது ஏற்கனவே வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட ஒரு ஒரு நிறுவனம் நான் வந்து தயாரிக்கலை, ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறேன். அவங்க வந்து தர சான்றிதழ்கள்லாம் வச்சு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்பி வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? அதனாலே இந்த விபத்து வந்து சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கு. புரியுதுங்களா? இது வந்து ஏன் வந்து சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுனா, போயிங் பற்றி இப்போ தான் வந்து போன வருஷம்தான் வந்து சாம் சலாப்பூர் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. அது இப்போ நடந்து போயிடுச்சு. காரணம் என்னென்னா, அவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னும் போது இல்லை நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை, பாதுகாப்பு தர சான்றுகளோட தான் நாங்கள் வந்து விமானத்தை வந்து கொடுத்தோம்னு இப்போ அவங்க தரப்புலையும் சொல்கிறாங்க. இது வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக போச்சு. அதாவது இப்போ ஒரு டயர் வந்து 10,000 கிலோமீட்டர் தான் ஓடுன்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நாம் வந்து 10,000 போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டயர் தேஞ்சு போயிருக்கு, பின்னாடி போடுறேன், பின்னாடி இருக்கிற டயர் போயிடுச்சு, இதை போடுறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணி ஓட்டியிருக்கோம். ஆனால் இது எல்லாமே வண்டி வந்து ஓரமாக நிறுத்தி அங்கே வந்து டயரை மாற்றிக்கிட்டு இல்லை ஸ்டெப்னி வச்சுருப்போம், மாற்றிட்டு போயிடலாம். ஆனால் மேலே போச்சுன்னா அதோட நீங்கள் கீழே இறங்குற வரலையும் வந்து நிலை இல்லாத ஒரு பயணத்தில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது. காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணதுனாலேயே
அங்கேருந்து 2 பொறியாளர்கள் ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இன்னொருத்தர் வந்து அது பணி நீக்கமோ அதை ஏதோ அடைச்சிட்டாங்க. காசை போட்டு அடைச்சிட்டாங்க. அதை பற்றி பேசவும் இல்லை. இப்பொழுது இந்த விமான விபத்து நடந்ததுமே மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, விமானம் மேலே ஏறி இறங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து லேண்டிங்கில் இறங்கும்போது என்ன விமானத்தில் இருக்கிற பெட்ரோலை கூட வந்து குறைப்பாங்க. ஏன்னா லேண்டிங் கியர்லாம் ஒர்க் ஆகலை, சக்கரம் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னும் போது அது போய் டப்புன்னு அந்த பாடி தான் கீழே போய் படுன்றதுனால விபத்து ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒயிட் பெட்ரோலாம் கொஞ்சம் காலி பண்ணிடுவாங்க. டேங்கை வந்து ஓரளவு தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1,25,000 லிட்டர் அந்த இப்போ விபத்து நடந்த விமானத்தில் 1,25,000 லிட்டர் அது போய் அப்படியே உழுந்து, அதுவும் உழுந்தது வேற எங்கேயும் விழுந்தாலும் பரவாயில்ல, அது வந்து விடுதலை விழுந்ததுனால அவங்க வந்து அதான் சொல்றேன், தப்பிக்க தரையில விழுந்து வெடிக்குதுன்னா கூட சிதறி போயிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு மனித தலை வந்து அந்த விடுதிக்கு பக்கத்தில் வந்து அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனதுமே வந்து விழுதுன்னா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய பாம்படிக்கிற மாதிரி வந்து அந்த விபத்து நடந்திருக்கு. அப்போ அதனுடைய ஒர்க் பண்ண பொறியாளர் சொல்றாரு, எல்லா விமானங்களையும் திரும்ப பெறணும். உலகத்தில் 1000 விமானத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் திரும்ப பெறணும். அது ஒரு பெரிய கம்பெனியே வந்து க்ளோஸ் பண்ணுறது மாதிரியான விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் எச்சக்கலை பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொருத்தவங்க உயிரில் விளையாடுனீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது வருண்டா, இன்னைக்கு ஒன்றா அதை தப்பிக்கலாம், என்னைக்காவது பிரச்சனை வருண்டான்னு சொன்னால் அந்த பிரச்சனை வந்து போச்சு. இப்போ இது சர்வதேச அளவில் அதை வந்து பேசுபொருளாகவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த போயிங் ட்ரீம்லைனர் 787 விமான ரக விமானங்கள் வந்து நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவை. சவுண்ட் ரொம்ப கம்மியாக வரும், எரிபொருள் திறன் கொண்டது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்கலன்னு தான் அவங்க விளம்பரம்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் அதுதான் இப்போ இது நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கு டெட்லைனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஒரு தர நிர்ணயத்தில் ஒரு பொருள் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு வந்து அது வந்து உழைக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோம். ஒரு என்ஜினே இத்தனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடும், அதுக்கப்புறம் அந்த என்ஜினை அவ்வளோதாங்க தூக்கி போட்டணுன்ற மாதிரி. உதாரணத்துக்கு சௌந்தர்யா போய் ஒரு விமான விபத்தில் சிக்கிறாங்க இல்லையா, அந்த விமானம் வந்து 49 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. நிஜமா இப்போ இது ஒரு 14 வருஷம். இப்போ நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், யூகேவில் வந்து ஒரு லாரி வந்து பெரிய லாரி ட்ரக்கு தான் இங்கே நிறையா இருக்கும் பொருட்களை சேர்க்கறதுக்கு. அந்த லாரிலாம் 3 வருஷம் தான் அவங்களுக்கு, அதுதான் அலாட் டைமிங். அதுக்கப்புறம் அதை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி கிழக்காசியில் ஏழை நாடுகளுக்கெல்லாம் அது ட்ராவல் பண்ணி அங்கே அது ஒரு அளவுக்கு செகண்ட் ஹேண்டாக போயிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் ஒரு சில விஷயத்துக்கு இவ்வளோ நாள் தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு போயிங்கிற விமானங்கள்லாம். அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ ஃபுல்லாக எந்தெந்த பிரச்சனைலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே மாற்றுவாங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி மாற்றி தான் திரும்ப அது வந்து பயன்பாட்டுக்கு வரும். பட் தெரியல, ஒரு விசில் ப்ளோயராக ஒரு விஷயங்களை சொல்லி அது இந்தியாவில் தான் அகமதாபாத்தில் நடந்தால் அது உலகத்தையே கவனம் ஈர்ப்பு செய்யணும்னு எழுதியிருக்கு போல, நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஸோ அதுதான் இதுதான் வந்து போயிங் சர்ச்சை. இது குறித்தான விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நான் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, தெரிந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ண விஷயங்களை வச்சு தான் வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இது குறித்தான வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் நீங்கள் பின்னூட்டங்களை தெரிவிக்கிறீங்க, நானும் கற்றுக்கிறேன். வேறு நான் மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.